நல்ல காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஊறுகாவை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பேக் பண்ணி கொண்டு போயிடுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் மிளகு, அது கூடவே சீரகம், சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் ஒரு கடாயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வற்றணும். இப்போ ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம வதக்கி எடுத்து வச்சு சிக்கனை சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போகும். இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்ச சிக்கன், அது கூடவே நம்ம வறுத்து வச்ச மசாலா, 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒரு சேர கலந்ததுக்கப்புறம் கடைசி